அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புண்ணிய பாவனன் உரையாடல் என்ற தலைப்பில் ஆனந்தராஜ் ஐயா வகுப்பெடுக்க இருக்காங்க. ஐயா, நீங்க தொடங்கலாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யோக வாசிஷ்டம். சஞ்சலப்பட்ட ராமருக்கு வசிஷ்டர் பல்வேறு உதாரணங்கள் சொல்லி, கதைகள் சொல்லி, ராமருக்கு அந்த மன உளைச்சல், குழம்பி போன மனநிலையை சரி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றார். இன்னைக்கு நம்ம இந்த புண்ணியன் பாவனன் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதை மூலமா இப்ப நம்ம கிளிப்ல பார்த்த மாதிரி ஒரு நிகழ்வை இரண்டு விதமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கிசிவம் ஐயா பேசினாங்க இல்லையா? அதே மாதிரி இங்க புண்ணியன் பாவனன் கதையும் அப்படிதான் இருக்கும். இது தேர்வு செஞ்சு போடல, யதார்த்தமா அமைஞ்சது. ரொம்ப ஆப்டா இருந்தது எனக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு சிக்கிசிவம் ஐயாவுடைய ஸ்பீச். புண்ணியன் பாவனன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, உரையாடல். இந்த கதை என்னன்னா, ஜீவன் முக்தனுடைய சமதர்சன நிலை. இத பத்தி தான் ராமர் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த கதையை அவர் சொல்றார். சமதர்சனம் இருக்கணும். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுக்கு நீங்கள் சமநிலையில் பயணிக்கிறது. தர்சனா பாக்குறது, தர்சனம் அப்படின்னா பாக்குறது. சமதர்சனா சமநிலையில பாக்குறது, ஈக்குவலா பாக்குறது. யுவர் பர்செப்ஷன் இஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அப்பதான் அந்த நிகழ்வு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காது. இல்லைன்னா அது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அப்போ பக்குவம் இல்லாத, ஆன்மீகத்தில் இல்லாதவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க? ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள தான் நம்ம ஜீவன் முக்தர்கள்ங்கிறோம். அதாவது உயிரோட இருப்பாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க, மன ரீதியாக முக்தி அடைஞ்சு இருப்பாங்க. முக்தி என்பது உடம்புக்கு கிடையாது, முக்திங்கிறது மனசுக்கு. அப்போ இப்படி ஜீவன் முக்தியில் இருக்கக்கூடியவங்க எப்படி சமநிலையில பார்ப்பாங்க? இதை ராமருக்கு உணர்த்தணும் அப்படின்னு வசிஷ்டர் இந்த கதையை சொல்றார். தீர்க்க தமஸ் அப்படின்னு ஒரு முனிவர். முனிவருடைய பேரு, இந்த பழைய பேர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பேர்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. தீர்க்க தமஸ். அந்த முனிவருக்கு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பிள்ளைகள். மூத்தவன் பேரு புண்ணியன், இளையவன் பேர் பாவனன். இந்த ரெண்டு பேர் இவங்க மகேந்திர மலையில் தவம் பெற்று கொண்டிருக்கார். யாரு? இந்த முனிவர், இந்த தீர்க்க தமஸ்ங்கிற முனிவர் மகேந்திர மலையில் தவம் இருக்கிறார். இவரு தவம் இருக்கும்போது, வேண்டாம் இந்த உடம்பு, இந்த உடம்பு நமக்கு ஒரு சுமை அப்படின்னு, இதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. உடம்புங்கிறது ஒரு அகங்கார பறவையோட கூடு அப்படிங்கிறார். அவர் பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. உடல் அகங்கார பறவையின் கூடு அப்படிங்கிறார். அதனால இதனால ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. இது பட்ட பாடு போறோம். இந்த எப்படி ஒரு பாரம் சுமக்கிறவன் கொஞ்ச தூரம் வந்தவனா அவனோட பாரத்தை இறக்கி வச்சிடறானோ, அந்த மாதிரி நிறைய கர்ம பலன்களை சுமந்து வந்ததுதான் இந்த உடம்பு. கர்ம பலன் என்பது மனதில் ஏற்படக்கூடிய, அது மனதில் ஏற்படுறதுக்கு பேர் தான் கர்மம் அப்படின்னு பேரு. உடம்பால் செயல்படுவதெல்லாம் இயக்கம். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நீங்க உடம்பை பிரபஞ்சம் இயக்குவது கர்மம் நினைச்சுக்க கூடாது. மனதால் பற்றுவதுதான் கர்மம். அப்ப அந்த மாதிரி நீங்க கர்மத்தை நீங்க பற்றும் போது
ஒரு உடம்புல இருந்து அடுத்த உடம்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதனால இது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது போதும் அப்படின்னு அந்த தீர்க்க தமசுங்கிற முனிவர் அந்த உடம்ப விட்டுறார். உடம்ப விட்டதும் அந்த முனிவருடைய மனைவியும் அவரு கூடவே உடம்ப விட்டுறாங்க, இறந்து போறாருங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா, அதாவது முனிவர் தீர்க்க தமசுங்கிற முனிவரும் அவருடைய மனைவியும் இறந்துடுறாங்க. இப்போ ஈமக்கடன் முடிக்கணும். பெற்றோர்களுக்கு, தாய் தந்தையர்களுக்கு ஈமக்கடனை முடிக்கணும். அந்த ஈமக்கடனை புண்ணியன் பாவனன் 2 பிள்ளைகள், இவங்க அதை செய்யணும். மூத்தவன் புண்ணியன், அவர் தான் ஈமக்கடன் பண்ணிட்டார். ஆனா இந்த பாவனன் ரொம்ப கவலையா இருந்தார். நடந்த நிகழ்வு ஒண்ணுதான், அதாவது தன் தந்தையாகிய தீர்க்க தமசுங்கிற முனிவர் இறந்துட்டாரு, அப்பா அம்மாவும் கூடவே இறந்துட்டாங்க, இதான் நிகழ்வு. இப்ப புண்ணியன் அந்த ஈமக்கடன் எல்லாம் முடிச்சிட்டார் மூத்தவன்கிற முறையில. ஆனால் பாவனன் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல இருக்கார், அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு வருத்தம். புண்ணியனுக்கு அந்த வருத்தம் வரல. இப்ப ஒரே நிகழ்வு, ஒருத்தருக்கு வருத்தமா இருக்கு, இன்னொருத்தருக்கு வருத்தமா இல்லை. வருத்தமா இல்லைன்னா அதுக்காக புண்ணியன் சிரிச்சுக்கிட்டு இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அந்த நிகழ்வுக்காக அவர் அசைவடைஇல்லை. சரி, பிராப்தப்படி அந்த 2 உடம்பும், நம்ம அப்பா அம்மாவுடைய 2 உடம்பும் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத புண்ணியன் யதார்த்தமா புரிஞ்சுக்கிறார். ஏன்னா வேற யாரும் அடிச்சுலாம் கொள்ளல, அவங்களே முடிவு பண்ணி உடம்ப விட்டுட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இத பாவனனால ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா பாவனன் அஞ்ஞானி, மனம் கொண்டு வாழக்கூடியவர். புண்ணியன் ஒரு ஞான நிலையில் இருக்கவர், மனம் கடந்து வாழக்கூடியவர். அதனால புண்ணியன் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாப்ல, புரிஞ்சுக்கிட்டாப்ல. ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு என்பது விதிப்படி நடக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டாப்ல. நீங்க விதின்னா ஒரு மாதிரி எழுதி வச்சதெல்லாம் இல்லை, ஒரு உடம்புக்கான இயக்கம், அது எப்படி இயங்குதோ அது அப்படி இயங்கி முடிஞ்சிடும், அதுதான் விதி அப்படிம்போம். பிராரப்தம், பிராப்தம், விதி, இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கிற வேற வேற சொற்கள். ஆனா பாவனனுக்கு இந்த தெளிவு இல்லை, சோகமா இருக்காரு. இப்ப ராமரும் அப்படிதான் இருக்காரு, ரொம்ப டவுன் ஆயிட்டார். ஏன்னா ஒரு உடம்புங்கிற தோற்றம் மறைஞ்சதுனால் துன்பம் இல்லை, அது நிலையானது அப்படிங்கிற எண்ணம் தான் இப்போ உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். இது நிரந்தரமா இருக்கும் நம்ம நினைச்சோமே, இது இப்ப மறைஞ்சு போச்சே அப்படிங்கிறது தான். நம்ம இந்த உடம்பானது நிரந்தரம் கிடையாது, எப்பனாலும் மறைஞ்சிரும். அதனாலதான் நம்ம இந்த உடம்பில் நீங்கள் பயணிக்கும் பொழுது தேவையில்லாத செயல்களை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. மன ரீதியாக நீங்க அது ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த உடம்புங்கிற தோற்றம் எப்ப மறையும்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப மனைவி குழந்தைங்க இருக்காங்க. நீங்க உங்க மனசுக்கு ஆசைப்பட்டு நிறைய கடன் வாங்குறீங்க, வெளியில பணத்தை கடனை வாங்கி வாங்கி பிசினஸ்ல போடுறீங்க, வட்டிக்கு வாங்கி போடுறீங்க, போட்டு பிசினஸ் பண்றீங்க. ஏதோ உங்க விதி முடிஞ்சு போச்சு, அந்த உடம்பு போயிருது, அந்த கணவன் மறைஞ்சிடுறார்.
அப்ப அந்த பேர்டன் ஃபுல்லா அந்த மனைவி மீது விழும். அப்ப என்னாகும், மனைவிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. கணவன் அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, மனைவி வீட்டோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சாதாரணமா அந்த வியாபாரத்தை பார்த்தா பரவாயில்ல. நீங்க வெளியில தேவையில்லாம மனசுக்கு ஆசைப்பட்டு அடிமைப்பட்டு வட்டி 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 நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது முழுக்க இவங்க மேல விழும். அதனாலதான் எப்பவுமே இந்த வாழ்க்கையில் உங்களுடைய அமைதியையும் ஒரு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கெடுக்கக்கூடிய செயலை நீங்க செய்யக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா உடம்புக்கு எப்பவுமே நிகழ் நொடிதான் நிரந்தரம், அடுத்த நொடி நிரந்தரம் கிடையாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி இந்த இந்த உடம்பு விதிப்படி கன்ஃபார்மா எப்பனாலும் முடியும், எப்படினாலும் முடியும். இதுதான் உடம்போட தர்மமே. இது நம்ம எல்லாரும் நடைமுறை வாழ்க்கையில பேசுறோம். எப்ப என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு. எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. எல்லாமே பேசுறோம், யதார்த்தமா பேசுவோம், எல்லாருமே பேசுவோம். அடுத்த நிமிஷமே நிரந்தரம் இல்லை அப்படின்லாம் பேசுவோம். இதை நம்ம பேசுறோம், ஆனா உணர்றோமா? உணர்ந்து வாழ்றோமா? அப்ப எந்த விதத்திலையும் எந்த நிகழ்வும் என் மனதை பாதிக்க கூடாது அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு அடித்தளமாக இருக்கிற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப உடம்புனா என்னது, மனசுன்னா என்னது, பிரபஞ்ச இயக்கம்னா என்ன, நீங்க மன ரீதியாக ஆசை வசப்பட்டு ஏதாவது செஞ்சா என்ன ஆகும், இந்த அடிப்படைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழுபவன் தான் யாரு? ஜீவன் முக்தன். ஜீவன் முக்தன் என்ன போஸ்ட் கிடையாது. அது என்ன பதவியா? அரசியல் பதவி மாதிரி. அது ஒரு நிலை. நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு அந்த சத்தியத்தின் எல்லைகளை நீங்கள் ஜீவன் முக்தராக இருந்தா மீற மாட்டீங்க. ஏன்? உங்ககிட்ட சம தரிசனம் இருக்கும், சமமான பார்வை இருக்கும். இப்ப இதுதான் எல்லை. இந்த எல்லையை நீங்க தாண்டும் போது, இந்த சம தரிசனத்தை மீறும் பொழுது நீங்க துன்பப்படுவீங்க. இந்த சம தர்மத்தை தான் லட்சுமண கோடா போடுறது. இந்த கோட்டை தாண்டி வராதிங்க அப்படி. அது கண்டிஷன் கிடையாது, உங்களுடைய தர்மம் அதுதான். நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்துட்டு இருக்கு, நீங்க கடன் வாங்கி அந்த பிசினஸ் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடணும், தேவையில்லை. இப்படி எந்த இடத்துலையும் அங்க இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த நிகழ்வாக இருக்கட்டும் அந்த சத்தியத்தில் உறுதியா நிக்கணும். அதுதான் அங்க விஷயமே. சும்மா புக்கு படிச்சு ஒப்பிக்கிறது இல்லை, அதுல உறுதியா நிக்கணும். இப்ப தெளிந்தவன் தெளிவில்லாதவன், தெளிந்தவன் புண்ணியன், தெளிவில்லாதவன் பாவனன், இவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேரும் ஒரு முனிவருடைய பிள்ளைகள். அப்ப முனிவருடைய பிள்ளைகள்லயே ரெண்டு விதமா இருக்கு. இப்போ தம்பி கிட்ட பேசுறார், தம்பியாகிய பாவனன் கிட்ட மூத்த பிள்ளையாகிய புண்ணியன் பேசுறார். தம்பி, நீ ஒன்னும் வருத்தப்படாத, அப்பா மோட்சத்துக்கு போயிட்டார். இப்ப மனித பிறவியோட ஒரு குறிக்கோளே அதானே, இந்த உடல் மனம்ங்கிற அந்த சங்கிலியில் இருந்து விடுபடணும். அதுதான். இப்ப அப்பா தவம் பண்ணி அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் அந்த உடம்பை விட்டார். அம்மாவும் விட்டுட்டாங்க. ரமண மகரிஷியை கூட்டு போனோன்னே அவங்க அம்மா வந்தாங்க. அப்ப எப்படி வந்தாங்க? இந்த பாவனன் மாதிரிதான் அவங்க அம்மா வந்தாங்க, தெளிவில்லாம ஒரே கரண்டு அமக்கலம் பண்ணாங்க. என்னென்னவோ ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது வயிற்றுல அடிச்சு என் புள்ள இப்படி ஆயிட்டானே அப்படின்னு கதறாங்க கடந்து. ரமணர் வாயே திறக்கல, பேசாம இருக்கார்.
கோவில்ல இருந்தார். அவர் இப்போ திருவண்ணாமலையில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அந்த கோவில்ல இருந்தார். தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க, இங்கதான் இருக்கான் உங்க பையன் அப்படின்னு. தன் கண்ணு முன்னாடியே அம்மா வந்து கதறாங்க, துடிக்கிறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் சொல்றாங்க, இவன் தான் என் மகன், இந்த உடம்பு இந்த மாதிரி இழைச்சி போச்சே. ஏன்னா மதுரையில சுத்தமான நெய்யும் தயிரும் சாப்பிட்டு வந்த உடம்பு அந்த உடம்பு. அப்படி பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்க உங்க அம்மா. அப்போ அது அவங்களால தாங்கிக்க முடியல. ஆனா இவர் எப்படி ரொம்ப தெளிவானவர். அவர் மனநாசம் நடந்த ஒரு மகான், அதனால அசையில அப்படியே உட்கார்ந்து இருந்தார். அம்மா ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்புறம் சுத்தி இருந்தவங்களாம் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, வேண்டுகோள் வச்சாங்க, நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்க கூடாது, ஒரு பெத்த வயிறு அவங்களுக்கு தாங்கல இப்படி. ஏன்னா ஆளும் ரொம்ப வீக் ஆயிட்டார், சாப்பாடு இல்லை, கடும் தவம், பாதாள லிங்க குகையிலே ஒரு உடம்பு வந்து ரொம்ப இதுவாயிருச்சு. பிற்காலத்துலதான் அவர் கொஞ்சம் சாப்பிட்டு வெளி சமூகத்தில் வாழ்ந்தார். மற்றபடி எல்லாமே விருப்பாச்சி குகை, கந்தாசிரமம், பாதாள லிங்கம், பலாக்கொத்து, மாமரத்து குகைன்னு எல்லா குகையிலேயே தான் இருந்து தவம் பண்ணார். இப்படி உடம்பும் நல்ல உயரம், ஆனா உடம்பு மெலிஞ்சிருச்சு, உணவு இல்லாமல் கொஞ்சம் மெலிஞ்சிருச்சு. அப்ப எல்லாரும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதுவரையும் ரமணர் வந்து எழுதுவாரா பேசுவாரான்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப பாலசுவாமின்னு பேரு, ரமண மகரிஷின்றது கிடையாது, அவர் பேரு பாலசுவாமி. சேஷாத்திரி சுவாமிகள் தான் அந்த பேர் வச்சது, சின்ன எங்குங்கிறதுனால பாலசுவாமி. கணபதி முனிவர் தான் ரமண மகரிஷி, பகவான் ரமணர் அப்படின்னு பேர் வச்சது. அப்புறம் எல்லாரும் வேண்டுகோள் வைக்கிறாங்க, நீங்க இப்படி வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, உங்க வாயை திறந்து ஏதாவது பேசுங்க, அப்படியே மௌனமா இருந்தீங்கன்னா எப்படி? அவங்க என்னுடைய மகன்கிறாங்க, நீங்க வாயே திறக்க மாட்டீங்க, நாங்க என்ன பதில் சொல்றது? இவ்வளவு பேர் உங்களை சுத்தி நிக்கிறோம், நீங்க ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா அந்த அம்மா கிட்ட பேச முடியும். அவரு ஒரு பேப்பரை வாங்கி அதுல எழுதுறாரு, அதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதிய முதல் ஞானம் அதுதான். அவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டிவிப்பன், எது நடக்கணுமோ அது எம்முயற்சி செய்தினும் நடக்காமல் நில்லாது அப்படிங்கிற அந்த முதல் சத்தியத்தை அவர் எழுதி கொடுக்கிறார். யாருக்கு? அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அவங்க அம்மா ரமணர் விட்டு விலகவே இல்லை, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு விசேஷத்துக்கு கூட ரமண மகரிஷியுடைய அம்மாவை சொந்தக்காரங்க ஒன்று கூப்பிடுவாங்க, வரமாட்டேன்ருவாங்க அவங்க அம்மா. நீங்க ஒரு ஒரு விசேஷம்தான், நீங்க வந்து கலந்துட்டு திருப்பி ஆசிரமம் வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிடம் கூட என் பிள்ளைய நான் விலக மாட்டேன், இந்த உடம்ப விட்டு உயிர் போனா அவன் தூக்கி இந்த மலை மேல போடட்டும், இல்லை எங்கன்னா வேலியில தூக்கி போட்டோம், இந்த உடம்ப நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அன்னைக்கு என்ன சொன்னார் அவரு? பிராரப்த பிரகாரம் நடக்கும் இந்த உடம்புக்கு, அதுல தெளிவா இருந்தார் பகவான். அதுல அவர் கொஞ்சம் கூட அவருக்கு சந்தேகமே இல்லை, டவுட் இல்லை, அதுல ரொம்ப நம்பினார். நிறைய இடங்கள்ல அவர் அப்படிதான் சொல்லுவார். சில பேர் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு துறவு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு கிடைக்கலன்னா ஒரு பிராப்தம் அப்படின்னு முடிச்சிருவார். அது மட்டும் முடிக்க மாட்டார், உடம்பு எப்படி இருந்தா என்ன, நீ ஆன்மீகத்தில் மனநாசம் தானே பண்ணணும், உடம்பு எந்த வாழ்க்கைனா வாழ்ந்துட்டு போட்டோம், உடம்பு துறவியா இருந்தான்னு கிரகஸ்தனா இருந்தான்னு எதா பண்ணிட்டு போட்டோம், அது பிராப்தப்படி. ஆனால் எல்லோரும் மனநாசம் பண்ண முடியும் தானே, மனநாசத்துக்கு இந்த உடல் வாழ்க்கை ஒரு தடை கிடையவே கிடையாது. இந்த உடம்போட தர்மம் எப்பொழுது இந்த உடம்பு உருவாகியதோ அது ஒரு அழிவை நோக்கி போய் முடியும், அதான் அதோட பிராப்தம். இதை புரிந்து கொண்டவர். அதே மாதிரி
இங்க இந்த தீர்க்க தமசுங்கிற முனிவருடைய மூத்த மகன் புண்ணியன் உடம்புன்னா அப்படிதான். அதனால அப்பா வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார், அம்மாவும் சரி. இதுல நீ வந்து கஷ்டம் எல்லாம் படாத. இதுதான் மனிதனுடைய உண்மை சொரூபம். எது? உடம்பில்லாமல் இருப்பதுதான் அவன் உண்மை சொரூபம். உடம்பில் இருப்பது உண்மை சொரூபம் கிடையாது, அது ஒரு பொய் தான். அது உண்மையான சொரூபம் கிடையாது. அது ஆன்மாவின் நிலைப்பாடுதான். உடம்பு நிச்சயமா ஆன்மாதான், அதுல சந்தேகம் இல்லை. அது உண்மையான சொரூபம் இல்லை, டோட்டல் பிரம்மம். பிரம்மத்தின் ஒரு தோற்றம் தான் இந்த உடம்பு. அப்போ ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமாக ஒரே ஆத்ம சக்தி தான் அந்த கர்ணமாக, உயிராக, உடம்பாக, இப்படி எல்லா விதத்திலும் செயல்படுது. ஆனால் இதெல்லாம் இந்த தோற்றத்தில் இருக்கும்போது தான். தோற்றத்தில் இல்லாத பொழுது வெறும் ஆன்மா, அவ்வளவுதான். எப்படி ஒரே ஒரு ஆண்மகன் எப்படி ஒரே நேரத்தில் ஒரு அலுவலகத்தில் அவர் ஒரு மேனேஜருங்கிற ரோல் பிளே பண்றாரு, ஒரே வாழ்க்கையில தாய்க்கு மகனாக இருக்கார், குழந்தைக்கு அப்பாவா இருக்கார், ஒரு பெண்ணுக்கு கணவனா இருக்கார். இப்படி ஒரே எங்கும் நிறைந்திருக்கிற பிரம்மம் தான் உடலாகவும், சிந்தனை ஆற்றலாகவும், உயிராகவும், அந்த கரணமாகவும் இருக்கு. இதெல்லாம் வேற வேறலாம் இல்லை, ஒரே ஆஸ்பெக்டோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷர், ஒரே சக்தியின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். இது மறந்துடக்கூடாது. இப்ப ரொம்ப துயரமா இருந்த தம்பி பாவணனுக்கு அண்ணன் புண்ணியன் சொல்றார், அதனால இதெல்லாம் நீ வந்து கஷ்டம் எல்லாம் படாத, ஏன் நீ வருத்தப்படுற? எத்தனையோ பிறவி வந்திருக்கு. நம்ம அப்பா அம்மா சொல்ற, அதுக்கு முன்னாடி 21 பிறவிங்கிறாங்க, 21 தலைமுறைங்கிறாங்க. நம்ம இந்த ஈம கடன் முடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பெற்றோர்களுக்கு ஏதாவது நம்ம பூஜை பண்ணும்போது 21 தலைமுறையை நினைச்சுக்கிடுங்க அப்படிம்பாங்க. இப்படி பிறவிகள் பல வந்தன, உறவும் நிறைய வந்தது. அப்பா அம்மா குழந்தை எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க. அதனால நீ அழுவாத, கஷ்டமா தான் இருக்கும், பட் அதுலயே நீ துவண்டு உழண்டு போயிடாது. அப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க, நீ எத்தனை பேருக்காக அழ முடியும்? அதே மாதிரிதான் நீயும் அப்படிதான். நீ எத்தனையோ உடல்களுக்குள்ள, நீ மனித உடம்புன்னு இல்லை, நிறைய உடலுக்குள்ள நீ போயிட்டு வந்தாச்சு. வெறும் மனித உடம்பு மட்டும் இல்லை, விலங்கா, புல்லாய் பூண்டாய், மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, புல்லாய் பூண்டாய் என்னென்னவோ இருக்கு. 84 லட்சம் பிறவிகள் சொல்றாங்க. அத்தனை உடம்புக்குள்ள நம்மளும் டிராவல் பண்ணிருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து அழ முடியுமா அப்படிங்கிறார். அதனால நீ வந்து இந்த வந்து போகக்கூடிய இந்த போக்கும் வரவும் உடையது உடம்பு. ஆன்மாவுக்கு போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் ஆன்மா. அதனால இந்த வந்து போற உடம்புக்காக நீ வருந்தாத, போக்கும் வரவும் இல்லாத நிலைத்த ஆன்மாவை நீ எண்ணிப்பார் அப்படிங்கிறார். இங்க நீ எதை நினைக்கணும் அப்படின்னு அவர் இண்டிகேட் பண்றார். நீ தோண்டி தோண்டி மறையக்கூடிய உடம்பு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதுக்காக இந்த உடம்பை ஏளனமா வச்சுக்க சொல்லல, இதை அழிச்சுக்க சொல்லல. அந்தந்த நிலைப்பாடு, அந்தந்த நிலைப்பாடுக்காக நிலைய நீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வெளியில போயிட்டு வரோம், நம்ம உடம்புல எத்தனையோ இருக்கு. வெளியே போயிட்டு வரும்போது செருப்பை வீட்டுக்கு வெளியிலே விட்டுருவோம். நம்ம ஏதாவது மோதிரம் வளையல்லாம் வச்சா பீரை உள்ள வச்சு லாக் பண்ணுவோம்.
ஜென்ரலா ட்ரெயின் டிக்கெட்டு இல்ல ட்ரெயின் பாஸு இதெல்லாம் ஒரு செல்ஃப்ல கொண்டு வைப்போம். பேனா இந்த மாதிரி விஷயங்கள். பர்ஸ் அதுக்குன்னு ஒரு இடத்துல வைப்போம். வண்டி சாவி, கார் சாவின்னா அதுக்கு ஒரு இடம் வைப்போம். இப்படி அலாட் பண்றோம் பாத்தீங்களா? இப்படி உடம்புன்னா அதோட தன்மை என்ன? அது பிறக்கும், வளரும், பல பேரை சந்திக்கும், எல்லாம் பண்ணும். ஒவ்வொரு ஒவ்வொரு உடம்புக்கான ஒவ்வொரு காரியங்கள் கொடுக்கப்படும். அந்த காரியத்தை அது செய்யும். ஒன்று வக்கீலா போயிட்டு இருக்கோம், ஒன்று ஆசிரியரா பணியாற்றும், ஒன்று இந்த மாதிரி ஹோட்டல்ல வேலை செய்யும், டாக்டரா இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு விஷயங்கள். அது உடம்புக்கானது, அதை செய்யும் உடம்பு. அப்புறம் அது முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதனால அது ஏன் வக்கீலாச்சு, இது ஏன் டாக்டர் ஆச்சு, இந்த கேள்வியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இவங்க எல்லாருமே செய்ய வேண்டியது மனநாசம் தான். மனநாசத்துக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு வக்கீலும் மனநாசம் பண்ணலாம், கோயில்ல ஒரு அர்ச்சகரா இருக்கவரும் மனநாசம் பண்ணலாம், ஒரு பூ விற்கிற அம்மாவும் மனநாசம் பண்ண முடியும், ஒரு இல்லறத்தரசி, ஒரு நாட்டு முதல்வர், பிரதமர், சாமியாரு, எல்லாருமே மனநாசம் பண்ண முடியும். இது ஒருமித்த நிலைதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் கிடையாது. மனநாசம்லாம் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே மனநாசம் தான். ஆனா உடம்போட வாழ்க்கை வேற வேற. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிசினஸ், ஒவ்வொரு உணவு சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு மனநிலை இருக்கும், சிந்தனை வேறுபடும், எல்லாமே வேறுபடும். குழப்பம்ன்றது வேறுபடும். ஏன்? அது மனதின் சம்மந்தப்பட்டு. ஒருத்தருக்கு நிறைய சொத்து சேர்க்கல அப்படின்னு குழப்பம், ஒருத்தருக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு குழப்பம், ஒருத்தருக்கு என் குடும்பம் ஏன் இஷ்டப்படி நடக்கல அப்படின்னு ஒரு குழப்பம். அப்படி. ஆனா அமைதின்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். அனிதம்மாவுக்கு ஒரு அமைதி, ஐயப்பனையாவுக்கு வேற அமைதி, பாலசுப்ரமணியாவுக்கு வேற அமைதி, அப்படிலாம் கிடையாது. ஆனா குழப்பம்னா வேற, டென்ஷன்னா வேற. இதெல்லாம் மைண்டோட சிம்டம். என்னை அடிச்சுட்டாங்க அதனால எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படிம்பாரு ஒருத்தர் எனக்கு பஸ்ல போக பிடிக்கல அதனால எனக்கு டென்ஷனா இருக்கு, எனக்கு இன்கம் பத்தல அதனால டென்ஷனா இருக்கு. இப்படி மைண்டுன்னு வரும்போது வேரியேஷன் வரும். ஆனா நீங்க ஆன்ம நிலையில் வேரியேஷன் வராது. எல்லாரும் சச்சிதானந்தம் தான், சச்சித் ஆனந்தம். அப்ப உடல் மனம்ங்கிற சங்கிலியிலிருந்து விடுபட்டு நீங்க சச்சிதானந்த நிலையில தான் இருக்க முடியும், வேற நிலையெல்லாம் கிடையாது. நான் உடல் மனம்ங்கிற சங்கிலியிலிருந்து விடுபட்டுட்டேன், ஒரே கவலையா இருக்கானே நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க விடுபடல, ஏமாத்துறீங்க. நீங்க உடல் மனம்ங்கிற சங்கிலியிலிருந்து விடுபட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சச்சிதானந்த சொரூபத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். வெப்பங்காய்னா அது கசக்கத்தான் செய்யும். அது கசக்கலன்னா அது ஒண்ணு வேப்பங்காய் இல்ல, இல்லைன்னா உங்க நாக்குல நரம்பு முடிச்சுகள் கெட்டு போயிடுச்சு. ஸ்கின் டாக்டரை பார்க்கணும். இரண்டுல ஒண்ணு நடந்திருக்கும். அப்ப நான் உடம்பு மனம் இரண்டையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க சச்சிதானந்த நிலையில தான் இருக்கணும். சச்சித் ஆனந்தம் அதுலதான் இருக்கணும். அதுல நான் இல்லைன்னா கன்ஃபார்ம் நீங்க உடல் மனம்ங்கிற சங்கிலியில இருந்து வெளியே வரல. நான் வேப்பங்காயை கடிச்சேன், அது எனக்கு கசப்பாவே தெரியல அப்படின்னா உங்க நாக்குல உள்ள ருசிக்கிற முடிச்சுகள் கெட்டு போச்சு, ஸ்கின் டாக்டரை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கடிச்சது வேப்பங்காய் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதேதான் ஆன்மீகத்திலையும். நான் அமைதியா இருக்க முடியல, அப்ப நீங்கள் உடல் மனம்ங்கிற சங்கிலியிலிருந்து வெளியே வரலை, உங்களுக்குள் மனோநாசம் நடக்கலை. எனக்கு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு, ஒண்ணு மாத்தி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு, கடந்த காலத்துல நடந்த விஷயம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, தூக்கம் இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஆன்ம நிலைக்கு வரலை. அப்படிதான் அர்த்தம். ஒரு பருப்பு வடையை தட்டி நீங்க எண்ணெயில போடுறீங்கன்னா எண்ணெய்க்குள்ள சத்தம் கேக்குதுன்னா வடை வேகலைன்னு அர்த்தம். சுடு 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 சவுண்டு வருதுன்னா வடை வெந்து போகல, வடைக்குள்ள ஈரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப எண்ணெயில சவுண்டே வரலன்னா வடை வெந்து போச்சு.
அப்ப சத்தம், இந்த கோபம், பொறாமை, காமம், பற்று, வேதனை, சிந்திக்கிறது, கற்பனை பண்றது, இதெல்லாம் சவுண்டு, மனதுடைய சத்தங்கள். பக்குவப்பட்டா இந்த சத்தம்லாம் வராது. வெறும் அமைதி, சிந்தனை இல்லாத நிலை அதான் இருக்கும். அப்போ இந்த புண்ணியன் பாவனனுக்கு புரிய வைக்கிறார், நீ இதெல்லாம் போட்டு யோசிக்காத. ஏன்னா விளக்கம் கொடுக்கும் போதுதான் மனசு ஏத்துக்கும். சும்மாலாம் உங்க மனசு ஏத்துக்காது. உடம்பு நான் இல்லை ஏத்துக்குமா மனசு? அதெல்லாம் ஏத்துக்காது. நீ சொன்னா ஒத்துக்க முடியுமா அப்படி கேட்பாங்கல்ல சில பேர். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு புரிய வைங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி சாதகர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேள்வி கேட்கணும். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படின்னா என்னது, அப்படின்னா என்னது, அப்படி கேட்டாதான் உங்களுக்குள்ள அந்த புரிதல் வரும். அப்படி இந்த பாவனனுக்கு புண்ணியன் நிறைய விவரங்களை எடுத்து எடுத்து சொல்ற. இப்படி வந்து போற உடம்பெல்லாம் நீ பார்த்திருக்க, எல்லா உடம்பும் வருது, கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்து போகுது, கொண்டு புதைக்கிறாங்க, இல்ல எரிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுல ஏன் நீ மனசு ரீதியா ரொம்ப வருத்தப்படுற? நீ ஆன்மாங்கிறத நீ மறந்துடுறிய அப்பப்போ. அதனால இந்த உனக்கு இந்த துயரம், அப்பா அம்மா இறந்துட்டாங்கிற துயரத்துக்கு காரணம் என்னது? மனமயக்கம்ங்கிறார், மதிமயக்கம்ங்கிறார். இந்த மனம் அல்லது மதிமயக்கம் தான் இன்ப துன்பத்துக்கு காரணம். எப்படியாவது உங்க மனசு உங்களை மயக்கணும். அந்த சூழல் சார்ந்து மயக்கும். ஒரு குறிப்பிட்ட இடம் உங்களுக்கு பிடிக்கும், அங்க அந்த உடம்பு டிராவல் பண்ணும்போது மனசு அங்கிருந்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு பொருளாதார குறைவு வரும்போது, உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா மனம் டிஸ்டர்ப் ஆகும். இல்ல உடம்புக்கு ஏதோ சரியில்லாம போச்சுன்னா மனம் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் பயம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கடந்து, உடம்புக்குன்னு நடந்தது வேற விஷயம், மன ரீதியாக உங்க உடம்பு பாதிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் மனதை ஜெயிச்சிட்டீங்கன்னா மன ரீதியாக வரக்கூடிய நோய் வராது. அது உடம்பு சார்ந்து உங்களுக்கு நடந்த விஷயங்கள் சார்ந்து உங்க உடம்புக்கு நோய் வருதுன்னா அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனா மன ரீதியாக உங்க உடம்பு நீங்க கெடுக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. தானா வர நோய் வேற, நீங்களா வர வச்சுக்க கூடாது நோய்களை. அப்படி அதுதான் இங்க சொல்றாரு, இந்த மதிமயக்கத்தால் நீ இந்த துன்பப்படாத, இது உன்னுடைய மனதுடைய மயக்கம் தான். இறந்த உடல் வளரும், வளர்ந்த உடல் மறையும். ஞான குறுக்கவசம் சொல்லுது. பிறந்த உடல் அப்படியே இருக்காது, அது வளரும். வளர்ந்து அப்படியே இருக்காது, அது மறையும். இதான் அதோட சித்தாந்தம். இப்படி இந்த புண்ணியன் இந்த பாவனனுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து, இந்த இன்பம் துன்பம்ங்கிறது மதிமயக்கம்தான், நீ அதுல சிக்கிக்கிடாத அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப ஜீவன் முக்தின் என்ன பண்ணுவான்? எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வை புரிந்து கொள்வான். அவ்வளவுதான். இந்த உடம்பில் நம்ம பயணிக்கிறோம். இந்த உடம்பு நிச்சயமா ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். இது நிரந்தரமா அப்படியே இருக்காது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலே மறைஞ்சு போயிடும். இதே சம்பவம் இந்த புண்ணியன் பாவனன் இவங்களுடைய உரையாடல், இவங்க ரெண்டு பேரும் பேசுறது, இந்த விஷயம் நமக்கு வேற ஒரு மோட்ச நூல்ல வருது இல்லையா, பகவத்கீதை. அதுல அர்ஜுனன் நிலைமை தான். இந்த பாவனன் மாதிரிதான் அர்ஜுனன் ரொம்ப துவண்டு போயிடுறான். என்னால முடியாது, ஏன் நீ சண்டைலாம் போட சொல்லாதப்பா கண்ணா, எதிர் இருக்கவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரு, நான் சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்னு இறங்குறார். அவ்வளவு பற்று அர்ஜுனனுக்கு. அப்ப அங்க அவர் என்ன சொல்றாரு, இப்ப உடம்பு அழியாம இருக்காது, உடம்பு அழியாம இருக்காது. இப்போ தர்மம் நிலைநாட்டப்படணும்னா பிராப்தப்படி எல்லா உடம்பும் அழிஞ்சுதான் ஆகணும். காரணம் எல்லாம் கேட்காத, முடிஞ்சு போயிடும்.
அழிஞ்சுதான் ஆகணும். ஆனால் உடம்புதான் அழியும், ஆன்மா அழியாது. இததான் அங்கேயும் கிருஷ்ணர் ஹைலைட் பண்றாரு. அழிவு உடம்புக்கு தான், உனக்கு இல்லை. நம்ம எப்பவும் சொல்றோம் இல்லையா, ஒரு உதாரணம், சிவாஜி கணேசன் கர்ண வேடம் போட்டிருக்காருன்னா அழிவு யாருக்கு? கர்ணனுக்கு தான், சிவாஜி கிடையாது. சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கர்ணன்கிற கதாபாத்திரத்துக்கு தான் அழிவு. அந்த கர்ணன் தான் செத்து போயிடுவார் கடைசியில. அப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சிவாஜி கணேசன் இல்லாம கர்ணன் கிடையாது. சிவாஜி கணேசன் இருந்தாதான் கர்ணன் உண்டு. ஆனா கர்ணன் இல்லாம சிவாஜி கணேசன் இருப்பார். இதான் கான்செப்ட். இந்த ஆன்மாவுக்கும் ஆன்மாவுடைய தோற்றமாகிய உடம்புக்கும் இதான் விஷயம். ஆன்மா இல்லாம உடம்பு கிடையாது. உடம்பா இருக்கிறதும் ஆன்மாதான். ஆனா இந்த உடம்பு இல்லைன்னா கூட ஆன்மா இருக்கும், போயிடாது. இந்த தோற்றம் மறைந்தாலும் ஆன்மா இருக்கும், அது போயிடாது. சோ அதுதான் கீதையில சொல்றாரு. உடம்பு நிலையாமை. உடம்போட குவாலிட்டி என்ன? நிலையாமை. அது பர்மனண்டா இருக்காது. அதுதான் உடம்போட கேரக்டர். ஆன்மாவோட கேரக்டர் நிலை, அது அழியாது, நிலையா இருக்கும். இது நிலைக்காது, அது நிலைக்கும். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? தலைகீழ பிராக்டிஸ் பண்றோம். உடம்பு நிலையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாதான் உடம்புக்கு நோய் வந்தா நம்மளால தவிக்கிறோம். ஐயோ நல்லா இருக்கும்னு நினைச்சேனே, ஐயோ செத்து போயிரும் போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நமக்கு இந்த விழிப்புணர்வு வருதோ உடனே அந்த உடம்ப கரெக்டா நோய்களாக இருந்தால் சரி பண்ணி மன ரீதியாக வெளியில நல்ல புத்துணர்ச்சியை மனசுக்கு கொடுத்து இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பயப்படவே கூடாது, கலக்கம் அடையக்கூடாது, சிந்தனைக்குள்ள போய் புகழக்கூடாது, கற்பனைக்குள்ள போகக்கூடாது. அந்த ஞான நிலையில் இருக்க 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 அந்த மனதிலிருந்து வந்த நோயெல்லாம் மாறிடும். மனம் நாசம் அடைஞ்ச உடனே மனதிலிருந்து என்னென்ன நோய்கள் எல்லாம் உடம்புக்கு வந்துச்சோ அதெல்லாம் சரியாயிடும். அதன் பிறகு உடல் ரீதியா ஏற்பட்ட பாதிப்புக்கு நம்ம மருந்து சாப்பிட்டோம், அது தானா சரியாகாது. அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டாகும். மன ரீதியான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அதுல கவனம் குறைவா இருந்துடக்கூடாது. இதுல கவனம் குறைவா இருந்தா இதோட வீச்சு, இதோட ரிஃப்ளெக்ஷன் அதிகமா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் உடம்போடைய மனசோடைய ரிஃப்ளெக்ஷன் உடம்ப பாதிக்காது, பயங்கரமா பாதிக்கும். அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஆனால் உணவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்க பண்ணக்கூடிய தவறான உணவுகள் இல்ல கிளைமேட்டு இதுலயும் உடம்பு கெட்டு போகும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சு நம்ம மருந்துகள் மூலமாக அதை சரி பண்ண முடியும். எப்பொழுதும் இந்த உடம்பு மன ரீதியாக பாதிப்பு வரக்கூடாது. மன அழுத்தம், கவலை, இன்பம் துன்பம், வீண் சிந்தனை, தேவையில்லாத கற்பனை, இதெல்லாம் உடம்பில் மிகப்பெரிய நோயை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் தூக்கத்தை குறைக்கும், எல்லா நோயும் வந்துடும் தூக்கம் குறைஞ்சாலே. சோ அந்த நிலை ஒரு குழப்பம், கன்ஃபியூஸ் ஸ்டேட் அர்ஜுனனுக்கும் இருக்கு. அங்கேயும் கிருஷ்ணர் இதான் சொல்றார், நீ தேவையில்லாம துயரப்படுற அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. நீ துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ பண்டிதன் மாதிரி பேசுற, உனக்கு பிராக்டிக்கல் நாலேஜே வரமாட்டேங்குது. பண்டிதன் என்ன, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாரு, வெளியில ஒண்ணு சொல்லுவாரு, அவர் தான் பண்டிதர். இந்த ஞானத்தை நடைமுறையில கொண்டு வர்றது இல்லை. உடம்பு நான் இல்லைன்னு வாயில சொன்னா பத்தாது, அந்த பிராக்டிக்கலா இருக்கணும். அப்ப உடம்பு நான் இல்லைன்னா அதுக்குள்ள மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறது, அதான் உடம்பு நான் இல்லைன்னு அர்த்தம்.
உடம்பு நீங்க தான். ஆக்சுவலா உடம்பு நான் இல்லைங்கிறது கிடையாது. உடம்பு நீங்க தான். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதுல மட்டும் நான் இருக்கேன்னு நீங்க பிடிச்சுக்கிறதுனால அங்க உங்களை வெளியில கொண்டு வரணும்னு உடம்பு நான் இல்லைன்னு பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நீ தேவையில்லாம துயரப்படுறது. பண்டிதன் போல் பேசுகின்றாய். பண்டிதன் யாருன்னா வெறும் புத்தக அறிவு மட்டும் இருக்கும், பிராக்டிக்கல் இருக்காது. அவங்கதான் பண்டிதர்கள். அப்படி இருக்காத. நீ இறந்தவர்களும் ஒரு ஞானின்னா இறந்தவங்களையும் அவங்க சிந்திக்க மாட்டாங்க, இருக்கிறவங்களையும் நினைச்சு துயரப்பட மாட்டாங்க. இது எல்லாம் உடம்புக்குங்கிறாரு, அவ்வளவுதான், ஆத்மாவுக்கு இல்ல. இதான் சொல்யூஷன். யோக வாசிஷ்டம் இல்ல, பகவத்கீதையும் இதைதான் சொல்லுது. ஏற்கனவே ஒண்ணு இறந்து போயிட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க ஆத்மா இறந்து போல, பிறந்த உடம்பு தான் இறந்து போச்சு. சரி, இப்ப ஒருத்தர் கண்ணு முன்னாடி இருக்காரு, அதுவும் மட்டும் என்ன? அதுவும் பஞ்சபூத திரிபுகள் தான். பஞ்சபூத திரிபுகளாலான ஒரு உடம்பு தான், அதுவும் செத்துதான் போகுது. அது மேலேயும் பத்து வைக்காது. அப்ப இங்க யாரு சாவாது? ஆன்மா மட்டும்தான் சாவாது. அது யாரு? அதுதான் நீ. அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி தான் உண்மை. அந்த அந்த வேதம் தான் உண்மை. நானே பிரம்மமாக இருக்கிறேன், நானே எங்கும் நிறைந்து இருக்கிறேன். நான் கடல், உடம்பு அலை. நான் துணி, உடம்பு நூல். நான் தங்கம், உடம்பு நகை. இப்படி ஒவ்வொரு தோற்றம். அந்த தோற்றத்தால் மூலம் ஒருபோதும் பாதிக்கப்படாது. இதுதான் இந்த புண்ணியன் பாவனன் கதை. இதைதான் அர்ஜுனனுக்கும் சொல்றார். எல்லா மாற்றங்களும் உடம்புக்கு தான் வருது. நீ முன்னாடி மாதிரி இல்ல, ஆளே மாறி போயிட்ட அப்படின்னு சொல்றது மைண்ட தான் சொல்றது, உடம்பு இல்லை. அது வேற மாதிரி சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் உடம்பு போட்ட போல இருக்கு, இல்ல ரொம்ப லீன் ஆயிட்டிய, இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு உன் முகம், இல்ல கொஞ்சம் டல்லா இருக்க. இது உடம்பு சார்ந்து நம்ம பேசுறது. நீ முன்னாடி மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றது உடம்ப சொல்றது இல்லை, மனம். அப்போ மாற்றம் என்பது உடம்புக்கு வரும், மனசுக்கு வரக்கூடாது. மனசு டெய்லி ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்கக்கூடாது. அது எப்பவும் ஆன்ம நிலையில் அப்படியேதான் இருக்கணும். ஒரு சிவாஜி கணேசன் ஒரு நாள் கட்டபொம்மன் வேடம் போடுவாரு, ஒரு நாள் சக்கரவர்த்தி சிவாஜியா வேடம் போடுவார், ஒரு நாள் கர்ணன் வேடம் போடுவார், ஒரு நாள் சாக்ரட்டிஸ் வேஷம் போடுவார், ஒரு நாள் பரமசிவன் வேஷம் போடுவார். ஆனால் ஒரே சிவாஜி தான். அவரு எந்த மாற்றமும் அடைய மாட்டார். இப்படி எல்லா மாற்றங்களும் உடலுக்கு தான், அழியாத ஆன்மாவுக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கதை, இப்போ ராமர் வந்து சொல்றார், ராமா, தனது தமையனின் அறிவார்ந்த பேச்சை கேட்டு பாவனன் துயர் ஒளிந்தான். தமையன் புண்ணியனுடைய பேச்சை கேட்டு தம்பி பாவனனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இப்ப துயரெல்லாம் போயிருச்சு. ஏன்னா சொல்லி அண்ணன் புரிய வச்சுட்டான். அத வந்து ராமனுக்கு இப்ப வசிஷ்டர் சொல்றாரு, ராமா, தனது தமையனின் அறிவார்ந்த பேச்சை கேட்டு பாவனன் துயர் ஒளிந்தான், துயரெல்லாம் விட்டுட்டான். ஞானத்தின் எல்லையை எழுதினான், ஞானம் அடைஞ்சிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். ஓ, உடம்புனா இப்படிதானா, கரெக்டு, உடம்புனா அது இப்படிதான் இயங்கும், இது இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மாறிடும், மறைஞ்சிடும் அப்படின்னு. அதே போல் நீயும் துயர் ஒளிந்து உண்மை நிலை ஓர்ந்து அமைதி கொள்க என முடித்தார் வசிஷ்டர். வசிஷ்டர் முடிச்சிட்டார். இப்ப புண்ணியன் எப்படி புண்ணியன் பேச்சை கேட்டு எப்படி பாவனன் மனசை நாசம் வச்சு அவன் ஞானத்தை அடைஞ்சானோ, அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, இந்த துயர் ஒழித்து உங்ககிட்ட இருக்க துயரம் விட்டுடு, உண்மை நிலையை ஓர்ந்து, அப்படின்னா உணர்ந்துன்னு அர்த்தம். உண்மை நிலையை உணர்ந்து, எது சத்தியமோ அதை உணர்ந்து
அமைதியா இரு, அமைதியா அப்படின்னு வசிஷ்டர் முடிச்சிட்டார். இந்த கதை மூலமாக ராமனுடைய அந்த பலவீனமான மனநிலை, அந்த துயரப்பட்டார் இல்லையா, வாழ்க்கை நிலையாமை, ராமருக்கு அதான் பிரச்சனை. இந்த நிலையாமை தான் ராமரை வாட்டி வாட்டி எடுத்துச்சு. அதுக்குதான் வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார். அதை சொல்லி புரிய வச்சிட்டார். நன்றி, வணக்கம்.